நகரத்தின் இதயத்தில், நகரத்தின் மையப்பகுதியில் கண்ணாடியாலும் கான்கிரீட்டாலும் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் 20வது மாடியில் உள்ள அலுவலகத்தில் ராகவன் தனது நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். வெளியே பகல் வெயில் நகரத்தை பொசுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ராகவனின் அலுவலகத்திற்குள் குளிரூட்டி குளிர்ச்சியை நிரப்பியிருந்தது. மேசை மீது கோப்புகள் குவியலாக கிடந்தன. ஒவ்வொரு கோப்பும் அவசர கவனம் தேவைப்படுவதாக இருந்தது. ஆனால் ராகவனின் கண்கள் அந்த கோப்புகளில் இல்லை. அவை ஜன்னல் வழியாக எங்கோ தொலைவில் வெறுமையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தன. அவன் ஒரு உயர் அதிகாரி. முடிவுகள் எடுப்பதில் கண்டிப்பும் வேலையில் சமரசமற்ற அணுகுமுறையும் அவனை சக பணியாளர்களிடையே இதயன் என்ற பெயருக்கு உரியவனாக்கியிருந்தது. யாரும் அவனிடம் நெருக்கம் காட்ட தைரியப்படவில்லை. ஒரு புன்னகை கூட அவனது உதடுகளில் பூத்து வருடங்கள் ஆகியிருந்தன. ஆனால் இந்த கடுமையான வெளித்தோற்றத்திற்கு உள்ளே ஒரு துடிக்கும் இதயம் இருந்தது. வருடங்களுக்கு முன்பு தனது ஒரே மகன் ரோஷனை இழந்த வலி அந்த இதயத்தில் ஒரு தணலாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த தணல் அவனது வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சிகளையும் எரித்து சாம்பலாக்கியிருந்தது. ஒவ்வொரு நாள் காலையும் எழும்போது ரோஷனின் கிண்டலான பேச்சு, அவனது குறும்பு சிரிப்பு, அவனது சிறிய கைகள் தன்னை கட்டிப்பிடிக்கும் நினைவுகள் எல்லாமே ஒரு பாரமாக அவனை அலைக்கழித்தன. அந்த நினைவுகளிலிருந்து தப்பிக்க அவன் வேலையின் பரபரப்பில் மூழ்கினான். கோப்புகளுக்கு இடையில், கூட்டங்களுக்கு இடையில், பயணங்களுக்கு இடையில் அந்த வலியை மறைக்க அவன் பாடுபட்டான். ஆனால் இரவில் எல்லோரும் உறங்கும்போது அந்த நினைவுகள் ஒரு வேட்டைக்காரனைப் போல அவனை துரத்தின. ரோஷனின் அறை, அவனது பொம்மைகள், அவனது சிறிய சைக்கிள் எல்லாமே அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தன. அந்த அறையை பார்க்கும்போதே அவனுக்கு மார்பில் ஒரு பாரம் தோன்றியது. வீட்டில் ராகவனின் மனைவி சுமதி மௌனமான துக்கத்தின் ஒரு உருவமாக இருந்தாள். ரோஷனை இழந்த பிறகு அவள் தனது உலகத்திற்குள் சுருங்கிவிட்டாள். சிரிப்பு அவளது முகத்திலிருந்து மறைந்து போயிருந்தது. வண்ணமயமான ஆடைகளை துறந்து அவள் மங்கிய நிறங்களுக்கு மாறினாள். அவளுக்கு யாருடனும் பேச ஆர்வமில்லை. ராகவன் வேலையில் மறைந்தபோது சுமதி தனது நினைவுகளில் மறைந்தாள். அவர்களுக்கிடையேயான உரையாடல்கள் குறைந்தன. துக்கம் அவர்களை ஒருவரையொருவர் பிரித்தது. ஒன்றாக துக்கப்பட்ட போதும் அவர்கள் தனிமையில் இருந்தனர். ரோஷன் அவர்களின் வாழ்க்கையின் ஒளியாக இருந்தான். அவன் மறைந்தபோது அவர்களின் உலகம் இருளில் ஆழ்ந்தது. அதே நகரத்தில் தெருக்களுக்கு சொந்தமான ஒரு 10 வயது சிறுவன் ரஞ்சித் வாழ்ந்து கொண்டிருந்தான். கிழிந்த ஆடைகள், சேற்றில் புரண்ட கால்கள், பசியால் ஒட்டிய உடல். அவனது உலகம் டிராஃபிக் சிக்னல்களின் சிவப்பு மற்றும் பச்சை விளக்குகளுக்கு இடையில் இருந்தது. ஒவ்வொரு சிவப்பு விளக்கும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஒருவேளை உணவுக்கு பணம் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை. வாகனங்களின் கண்ணாடிகளை துடைத்து பிச்சையாக கிடைக்கும் சொற்ப பணத்தால் அவன் பசியை அடக்கினான். சில சமயங்களில் யாரும் ஒன்றும் கொடுக்காமல் போகும்போது அவனது சிறிய கண்களில் ஏமாற்றம் நிழலாடியது. அவனுக்கு தனது கடந்த காலத்தைப் பற்றி தெளிவான நினைவுகள் இல்லை. பெற்றோரை பற்றியோ எங்கிருந்து வந்தவன் என்றோ அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனது கழுத்தில் ஒரு மெல்லிய கயிற்றில் கோர்க்கப்பட்ட ஒரு பழைய லாக்கெட் இருந்தது. அதில் ஆர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த லாக்கெட்டை அவன் தனது உயிரைப் போல பாதுகாத்தான். அது அவனுக்கு ஒரு ஆறுதலை அளித்தது. தனக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கிறது, இந்த லாக்கெட் அதற்கு ஒரு சான்று என்று அவன் நம்பினான். ரஞ்சித் ஒரு குழந்தை கடத்தல் கும்பலின் பிடியில் இருந்தான். குடிசை பகுதியில் உள்ள ஒரு சிறிய கூரையில் மற்ற பல குழந்தைகளுடன் ஒரு கொடூரமான முதலாளியின் கீழ் அவன் வாழ்ந்தான். பசிபயம் சுரண்டல், இதுவே அவனது தினசரி வாழ்க்கை. குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் தோளாகவும் இருந்தனர். சிறிய நட்புகள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தன. ஆனால் நாளை பற்றிய பயம் அவர்களை எப்போதும் துரத்தியது. ரஞ்சித் பலமுறை வானத்தை பார்த்து ஒரு நாள் இந்த துயரங்களிலிருந்து தப்பித்து தனது உண்மையான குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற மெல்லிய நம்பிக்கையுடன் இருந்தான். அது நகரத்தின் மிகவும் பரபரப்பான டிராஃபிக் சிக்னல்களில் ஒன்று. மதியம் கடந்த நேரம். ராகவனின் அதிகாரப்பூர்வ வாகனம் சிவப்பு விளக்கில் நின்றது. வழக்கம் போல அவனது மனம் ரோஷனின் நினைவுகளில் மூழ்கியிருந்தது. அவனது சிரிக்கும் முகம், அவனது சிறிய கைகள். ஒரு கணம் அந்த பரபரப்பான நகரத்தின் கூட்டத்திலிருந்து அவன் முற்றிலும் விலகி நின்றான். திடீரென ஒரு சிறிய உருவம் காரின் ஜன்னலுக்கு அருகில் வந்தது. ஒரு 10 வயது சிறுவன். கிழிந்த சட்டை, மங்கிய கண்கள். அவன் கையில் இருந்த துணியால் ஜன்னல் கண்ணாடியை துடைக்கத் தொடங்கினான். பொதுவாக இத்தகைய காட்சிகள் ராகவனில் எந்த உணர்ச்சியையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த சிறுவனை பார்த்தபோது ராகவனின் உள்ளே ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்பட்டது. ஒருவித ஈர்ப்பு. சிறுவன் ஜன்னல் கண்ணாடியை துடைத்து முடித்து பணம் கேட்க குனிந்தான். அந்த நொடியில் ராகவனின் கண்கள் அவனது முகத்தில் தடைப்பட்டன. ஒரு அதிர்ச்சி அவனது உடலில் பரவியது. அந்த கண்கள், அந்த மூக்கு, அந்த உதடுகள். ரோஷன், ஆச்சரியமான ஒற்றுமை. ராகவனுக்கு மூச்சு நின்றது போல் உணர்ந்தான். இது வெறும் பிரமையா? தனது மகனின் நினைவுகள் தன்னை ஏமாற்றுகின்றனவா? சிறுவன் தலை நிமிர்ந்து பணம் கேட்டான்.
சார் ₹1. அந்த குரல் கூட ராகவனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவனது கழுத்தை நோக்கி ராகவனின் கண்கள் பறந்தன. அங்கே ஒரு மெல்லிய கயிற்றில் கோர்க்கப்பட்ட அந்த லாக்கெட் என்று பொறிக்கப்பட்ட அந்த லாக்கெட். ராகவன் அதை தனது கையால் ரோஷனுக்கு பரிசாக அளித்திருந்தான். அவனது 5வது பிறந்த நாளில். நம்ப முடியாத ஒரு அலை ராகவனின் உள்ளே அடித்தது. இது உண்மையா? வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த தனது மகன் தனது முன்னால் ஒரு பிச்சைக்காரனாக நிற்கிறானா? அவனது கண்கள் கலங்கின, பார்வை மங்கியது, உடல் உறைந்தது. சிவப்பு விளக்கு பச்சையாக மாறிய போதும் பின்னால் ஹாரன்கள் ஒலித்த போதும் ராகவன் அசையவில்லை. ஓட்டுநர் பதற்றமடைந்தான். சார் விளக்கு மாறிவிட்டது. ராகவன் அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. அவன் ஒருவித பைத்திய நிலையில் இருந்தான். வருடங்களாக அடக்கி வைத்திருந்த துக்கம், நிராசை, இழப்பு உணர்வு எல்லாமே ஒரே நேரத்தில் வெடித்தது. அவன் இயந்திரமாக காரின் கதவை திறந்தான். ரோஷா! ஒரு கூக்குரல் அவனது தொண்டையிலிருந்து வெளியே வந்தது. ரஞ்சித் அதிர்ந்து போனான். இந்த அதிகாரி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? அவன் பயந்து பின்னால் நகர்ந்தான். ராகவன் காரிலிருந்து இறங்கி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ரஞ்சித்தை கட்டிப்பிடித்தான். வருடங்களாக உறைந்திருந்த அவனது இதயம் உருகத் தொடங்கியது. அவன் வெடித்து அழுதான். எனது மகனே, எனது ரோஷா! சுற்றியிருந்த வாகனங்களில் உள்ளவர்கள் இந்த காட்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஒரு உயர் அதிகாரி ஒரு தெரு சிறுவனை கட்டிப்பிடித்து அழுகிறார். ரஞ்சித் முதலில் பயந்தான். பின்னர் அந்த தொடுதலில், அந்த குரலில் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றியது. அவனது சிறிய மனதில் மங்கலான சில நினைவுகள் மின்னி மறைந்தன. ஒருவேளை இது தனது உண்மையான குடும்பமா? அவனது கண்களும் கலங்கின. ராகவன் ரஞ்சித்தை தனது காரின் பின்புற இருக்கையில் அமர வைத்தான். ஓட்டுநருக்கு ஒன்றும் புரியவில்லை. ராகவனின் கண்கள் சிவந்து கலங்கியிருந்தனால் அதில் வருடங்களுக்குப் பிறகு ஒரு மெல்லிய ஒளி இருந்தது. ரஞ்சித் பயத்துடன் இருக்கையில் அமர்ந்தான். இந்த பெரிய காரும் இந்த மனிதரும் எல்லாமே அவனுக்கு அந்நியமாக இருந்தன. மகனே, பயப்படாதே, இது உனது அப்பா. ராகவன் அவனது கையை பிடித்தான். அந்த தொடுதலில் ரஞ்சித்துக்கு ஒரு ஆறுதல் உணர்வு தோன்றியது. வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் ராகவன் அவ்வப்போது ரஞ்சித்தை பார்த்தான். அவனது முகத்தில் உள்ள ஒவ்வொரு பாவனையும் ரோஷனுடையதாகவே இருந்தது. இது கனவு இல்லை என்று அவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான். ஆனால் ஒரு பயம் அவனை பிடித்தது. இத்தனை வருடங்கள் அவன் எங்கே இருந்தான்? அவனை கடத்தியது யார்? வீட்டை அடைந்தபோது சுமதி வாசலில் இருந்தாள். அவளது முகத்தில் வழக்கம் போல துக்கத்தின் நிழல். ராகவன் ரஞ்சித்துடன் காரிலிருந்து இறங்குவதைக் கண்டபோது அவளுக்கு முதலில் நம்பிக்கையின்மை தோன்றியது. இந்த சிறுவன் யார்? ராகவன் ஏன் ஒரு தெரு சிறுவனை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறான்? சுமதி! இதோ ராகவன் வார்த்தைகள் கிடைக்காமல் தவித்தான். ரஞ்சித்தை கண்டபோது சுமதியின் உள்ளே ஒரு மெல்லிய வலி தோன்றியது. அவனது கண்கள் அவை ரோஷனுடையவை போல. அவள் மெதுவாக அவனருகில் நடந்தாள். அவளது கண்கள் அவனது கழுத்தில் உள்ள லாக்கெட்டில் தடைப்பட்டன. என்று பொறிக்கப்பட்ட அந்த லாக்கெட். அவளது இதயம் நின்றது போல் உணர்ந்தாள். ரோஷன்! அவளது உதடுகள் முணுமுணுத்தன. அவள் அவனது முகத்தை கைகளில் எடுத்தாள். ரோஷனுக்கு இருந்த அதே சிறிய மச்சம் அவனது கன்னத்தில். சுமதிக்கு மூச்சு கிடைக்கவில்லை. அவள் ஒரு கூக்குரலுடன் ரஞ்சித்தை கட்டிப்பிடித்தாள். எனது மகனே, எனது ரோஷன்! வருடங்களாக அடக்கி வைத்திருந்த துக்கம் ஒரு ஆறாக பெருக்கெடுத்தது. ராகவனும் சுமதியும் ரஞ்சித்தும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து வெடித்து அழுதனர். அந்த வீடு வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் சிரிப்பாலும் கண்ணீராலும் நிரம்பியது. அது ஒரு உள்ளத்தை தொடும் மீள் சந்திப்பு. இழந்த நம்பிக்கை திரும்பி வந்த தருணம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் அமைதியடைந்த போது ரஞ்சி மெதுவாக தனது கதையைச் சொல்லத் தொடங்கினான். பயத்துடனேயே, ஆனாலும் அவனது நினைவுகள் மெதுவாக தெளிவடைந்தன. நான் ஒரு திருவிழாவிற்கு சென்றிருந்தேன். அப்பாவும் அம்மாவும் உடனிருந்தனர். நிறைய மக்கள். பின்னர் எனக்கு நினைவில்லை. நான் தனியாகிவிட்டேன். பின்னர் சிலர் என்னை பிடித்தனர். அவர்கள் என்னை இங்கே கொண்டு வந்தனர். பின்னர் சிக்னலில் கண்ணாடி துடைக்கச் சொன்னார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ராகவனின் மற்றும் சுமதியின் இதயத்தில் ஒரு வாளாக குத்தியது. அவர்களின் மகன் அனுபவித்த கஷ்டங்கள். ராகவனின் கண்களில் உறுதி நிரம்பியது. இந்த குழந்தை கடத்தல் கும்பலை விட மாட்டேன். தனது மகனுக்கு நேர்ந்தது வேறு யாருக்கும் நேரக்கூடாது. ரஞ்சித்தின் இழந்த பால்யத்தை திரும்பி அளிக்க ராகவனும் சுமதியும் உறுதி பூண்டனர். அவனது உடலை சுத்தப்படுத்தி புதிய ஆடைகள் கொடுத்து வயிறு நிறைய உணவு அளித்தனர். வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக ரஞ்சித் பாதுகாப்பாகவும் அன்பு பெறுபவனாகவும் உறங்கினான். அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பூத்தது. அது நம்பிக்கையின் ஒரு புலர்காலம். ரஞ்சித்தின் கதையை கேட்டபோது ராகவனின் உள்ளே ஒரு தீவிரமான உறுதி உருவானது. இது வெறும் தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல. தெருக்களில் அனாதைகளாக அலையும் சுரண்டப்படும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கூக்குரல்.
தனது மகனுக்கு நேர்ந்தது வேறு யாருக்கும் நேரக்கூடாது. தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இந்த குழந்தை கடத்தல் கும்பலை வேரோடு பிடுங்க உபயோகிக்க வேண்டும் என்று அவன் உறுதியெடுத்தான். அடுத்த நாள் காலையில் ராகவன் தனது மிகவும் நம்பகமான நண்பரும் சக பணியாளருமான ஐபிஎஸ் அதிகாரி அருண் வர்மாவை சந்திக்கச் சென்றான். அருண் ராகவனின் துக்கத்தில் பங்கு கொண்டவன். ராகவன் ரஞ்சித்தின் கதையையும் லாக்கெட்டின் முக்கியத்துவத்தையும் விளக்கியபோது அருண் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் கேட்டான். ராகவா, இது நம்ப முடியாதது. ஆனால் உனக்கு ரோஷன் திரும்பி கிடைத்துவிட்டான், அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்று அருண் கூறினான். அருண், இது ரோஷனின் விஷயம் மட்டுமல்ல. அவன் சொன்னதன்படி இந்த குழந்தை கடத்தல் கும்பல் ஒரு பெரிய வலையமைப்பு. எத்தனையோ குழந்தைகளை அவர்கள் சுரண்டுகிறார்கள். எனக்கு அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என்று ராகவன் உறுதியான குரலில் கூறினான். அருண் ராகவனின் உறுதியை புரிந்து கொண்டான். இது ஒரு பெரிய ராக்கெட்டு ராகவா. இதற்கு பின்னால் பெரிய செல்வாக்குகள் இருக்கலாம். நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். விசாரணை தொடங்கியது. ரஞ்சித்திடமிருந்து கிடைத்த சிறிய தகவல்கள் கூட அவர்களுக்கு மதிப்பு மிக்கவையாக இருந்தன. அவன் தங்கியிருந்த குடிசை முதலாளியின் தோற்றமற்ற குழந்தைகளின் பெயர்கள். இந்த தகவல்களை வைத்து அவர்கள் ரகசிய விசாரணையை தொடங்கினர். காவல்துறையில் உள்ள சில நம்பகமான அதிகாரிகளை மட்டுமே இந்த பணியில் ஈடுபடுத்தினர். முதல் கட்டத்திலேயே அவர்களுக்கு சில சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குழந்தை கடத்தல் கும்பல் மிகவும் ரகசியமாக செயல்பட்டது. அவர்களுக்கு நகரத்தில் உள்ள சில உள்ளூர் குண்டர்களின் மற்றும் சில அரசியல்வாதிகளின் ஆதரவு இருப்பது தெரிந்தது. இது விசாரணையை மேலும் கடினமாக்கியது. சில சமயங்களில் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டன, சில சமயங்களில் தகவல்கள் கசிந்தன. இதற்கிடையில் ராகவனும் சுமதியும் ரஞ்சித்துக்கு புதிய வாழ்க்கை அளிக்கும் முயற்சிகளில் இருந்தனர். அவனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தனர். அவனது பயம் மெதுவாக மறையத் தொடங்கியது. புதிய நண்பர்களுடன் அவன் பழகினான். சுமதி அவனது ஒவ்வொரு தேவையையும் கவனித்தாள். அவனது இழந்த பால்யத்தை திரும்பி அளிக்க அவள் முழுமையாக முயன்றாள். ரஞ்சித் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினான். அவனது கண்களில் மீண்டும் பிரகாசம் வந்தது. ராகவனின் வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி நிரம்பியது. ஆனால் ரஞ்சித்தின் பாதுகாப்பு பற்றி ராகவனுக்கும் சுமதிக்கும் எப்போதும் ஒரு கவலை இருந்தது. குழந்தை கடத்தல் கும்பல் அவனை மீண்டும் தேடி வரலாம் என்ற பயம் அவர்களை விடவில்லை. ஒரு நாள் ராகவனின் அலுவலகத்திற்கு ஒரு மிரட்டல் செய்தி வந்தது. உங்கள் மகனை திரும்பி பெற்றுவிட்டீர்கள். இனி இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கிவிடுங்கள். இல்லையெனில் உங்களுக்கு இழக்க இன்னும் நிறைய இருக்கிறது. ராகவன் அதிர்ச்சி அடையவில்லை. இதை அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இது தனது உறுதியை மேலும் வலுப்படுத்துவது மட்டுமே என்று அவன் மனதில் உறுதியெடுத்தான். மிரட்டல்கள் ராகவனை மேலும் வலிமையாக்கின. இது தனது மகனுக்காக மட்டுமல்ல, சுரண்டப்படும் எல்லா குழந்தைகளுக்காகவும் உள்ள போராட்டம் என்று அவன் உறுதியெடுத்தான். அருணுடன் சேர்ந்து அவர்கள் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தினர். குழந்தை கடத்தல் கும்பலின் முக்கிய கண்ணிகளை கண்டறிவது அவர்களின் இலக்காக இருந்தது. ரஞ்சித் அளித்த தகவல்களை வைத்து அவர்கள் குடிசையில் உள்ள முதலாளியின் மறைவிடத்தை கண்டறிந்தனர். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. அந்த இடம் மிகவும் ஆபத்தானது. ராகவனும் அருணும் தங்களது குழுவுடன் ரகசியமாக அங்கு சென்றனர். ஒரு இரவின் மறைவில் அவர்கள் அந்த மறைவிடத்தைச் சுற்றி வளைத்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி இதயத்தை உடைப்பதாக இருந்தது. 20 குழந்தைகள் வெவ்வேறு வயதினர் அசுத்தமான சூழலில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு காயங்கள் இருந்தன, சிலருக்கு நோய்கள். ராகவனின் உள்ளே கோபம் பொங்கியது. தனது மகன் இத்தனை காலம் அனுபவித்தது இதுதான் என்ற எண்ணம் அவனை பெரிதும் வேதனைப்படுத்தியது. முதலாளியையும் அவனது உதவியாளர்களையும் அவர்கள் கைது செய்தனர். ஆனால் இது ஒரு சிறிய கண்ணி மட்டுமே என்று அவர்களுக்கு தெரியும். விசாரணையில் முதலாளி ராக்கெட்டின் முக்கிய தலைவர்களைப் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தினான். நகரத்தில் உள்ள சில பிரபல வியாபாரிகளும் சில உயர் அரசியல்வாதிகளும் இந்த வலையமைப்பின் பின்னால் இருந்தனர். இது ராகவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. விசாரணை மேலும் உயர்நிலைக்கு நீண்டது. ராகவன் தனது அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்தி இந்த தகவல்களை வெளியே கொண்டு வந்தான். ஆனால் இது அவனுக்கு பெரிய எதிர்ப்புகளை உருவாக்கியது. சில உயர்நிலையினர் அவனை செல்வாக்கு செய்யவும் மிரட்டவும் முயன்றனர். அவனது பெயரில் பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டன. ராகவனின் நேர்மையை கேள்விக்கு உட்படுத்தினர். ஒரு கட்டத்தில் ராகவனின் உயிருக்கு கூட மிரட்டல் வந்தது. அவனது வாகனத்தின் மீது தாக்குதல் நடந்தது. அருண் வர்மாவின் சரியான நேரத்தில் தலையீடு காரணமாக ராகவன் தப்பினான். சுமதியும் ரஞ்சித்தும் பயந்தனர். ஆனால் ராகவன் பின்வாங்கவில்லை. இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று அவன் உறுதியெடுத்தான். இந்த வழக்கை வெளியே கொண்டு வர ராகவன் ஒரு நேர்மையான பத்திரிகையாளரின் உதவியை நாடினான். ஊடகங்கள் மூலம் இந்த குழந்தை கடத்தல் ராக்கெட்டின் கொடூரங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் சென்றான். இது சமூகத்தில் பெரிய அலைகளை உருவாக்கியது. பொதுமக்கள் ராகவனுக்கு ஆதரவாக வெளியே வந்தனர். பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்தன. இறுதியாக ராகவனின் மற்றும் அருணின் தியாகமான முயற்சிகள் பலனளித்தன.
குழந்தை கடத்தல் ராக்கெட்டின் முக்கிய தலைவர்களையும் அவர்களுக்கு ஆதரவளித்த உயர்நிலையினரையும் சட்டத்தின் முன் கொண்டுவர முடிந்தது. பல குழந்தைகள் மீட்கப்பட்டனர். அவர்களை அவர்களது குடும்பங்களுடன் ஒன்றிணைக்க முடியாவிட்டாலும் பாதுகாப்பான புகலிடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்த வெற்றி ராகவனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. அவன் வெறும் ஒரு அதிகாரி இல்லாமல் ஒரு மீட்பராக மாறினான். குழந்தை கடத்தல் கும்பலை பிடித்ததால் ராகவனின் பணி முடியவில்லை. மீட்கப்பட்ட குழந்தைகளின் துயரநிலை அவனை பெரிதும் வேதனைப்படுத்தியது. பலருக்கு குடும்பங்கள் இல்லை அல்லது குடும்பங்கள் அவர்களை ஏற்க தயாராக இல்லை. தெருவுக்கு அவர்களை மீண்டும் அனுப்புவது மற்றொரு பேரழிவாக இருக்கும் என்று ராகவனுக்கு தோன்றியது. அவன் ஒரு புகலிடத்தை நிறுவ முடிவு செய்தான். இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நிதி உதவியிடம் குழந்தைகளை பராமரிக்க ஆட்கள், எல்லாவற்றையும் கண்டறிய வேண்டும். ராகவன் தனது நண்பர்களையும் சக பணியாளர்களையும் அணுகினான். அவனது நேர்மையையும் தியாகத்தையும் அறிந்த பலர் உதவியுடன் முன்வந்தனர். அருண் வர்மாவும் சுமதியும் இந்த முயற்சியில் அவனுக்கு முழு ஆதரவு அளித்தனர். சுமதியின் தலைமையில் புகலிடத்திற்கான பணிகள் தொடங்கின. கைவிடப்பட்ட ஒரு பழைய கட்டிடம் அவர்களுக்கு கிடைத்தது. அதை சுத்தப்படுத்தி குழந்தைகளுக்கு தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டன. சுமதியின் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பொருள் கிடைத்தது. ரோஷனை இழந்தபோது அவளுக்கு இழந்த தாய்மை இந்த குழந்தைகள் மூலம் அவளுக்கு திரும்பி கிடைத்தது. அவள் ஒவ்வொரு குழந்தையையும் தனது மகனைப் போலவே நேசித்தாள். ரஞ்சித் இந்த புகலிடத்தின் ஒரு முக்கிய உறுப்பினராக மாறினான். தனது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்று அவன் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினான். அவர்களின் பயங்களை கடந்து செல்ல அவன் அவர்களுக்கு உதவினான். கல்வியில் அவன் சிறந்தவனாக இருந்தான். அவனது சிரிப்பு விளையாட்டுகளும் புகலிடத்தில் மகிழ்ச்சியை நிரப்பின. ராகவன் வெறும் ஒரு அதிகாரி இல்லை. அவன் குழந்தை தொழில் கும்பிச்சை எடுப்பதற்கும் எதிராக பெரிய பிரச்சாரங்களை நடத்தினான். பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த அவன் கருத்தரங்குகளும் கூட்டங்களும் ஏற்பாடு செய்தான். சட்டவாக்கத்தில் மாற்றங்கள் கொண்டுவர அவன் தனது செல்வாக்கை பயன்படுத்தினான். குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்க ஒரு புதிய அமைப்பை உருவாக்கினான். அவனது வாழ்க்கையை முழுவதுமாக இந்த பணிக்காக அர்ப்பணித்தான். வருடங்கள் கடந்தன. புகலிடம் வளர்ந்து பெரிதானது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அது ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. அவர்கள் கல்வி பெற்று நல்ல வேலைகளை பெற்று சமூகத்தில் மரியாதையான இடத்தை பெற்றனர். ராகவனின் மற்றும் சுமதியின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியது. ரோஷன் இப்போது ரஞ்சித் ஒரு சிறந்த இளைஞனாக வளர்ந்தான். அவன் கல்வியில் சிறந்து விளங்கினான். சமூக சேவையில் ராகவனின் பாதையை பின்பற்றினான். ஒரு நாள் ராகவனும் ரஞ்சித்தும் அதே டிராஃபிக் சிக்னலில் காரில் நின்றனர். வருடங்களுக்கு முன்பு ராகவனின் வாழ்க்கையை மாற்றிய அதே சிக்னல். ரஞ்சித் இப்போது ராகவனின் அதே அதிகாரப்பூர்வ உடையில் இருந்தான். அவனது முகத்தில் தன்னம்பிக்கை நிரம்பியிருந்தது. ராகவன் ரஞ்சித்தை பார்த்து புன்னகைத்தான். அவனது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது. மகனே, இந்த இடத்தை நினைவில் வைத்திருக்கிறாயா? ரஞ்சித் புன்னகைத்தான். நினைவில் இருக்கிறது அப்பா. இங்கேதான் எனது வாழ்க்கை மாறியது. நாம் நிறைய தூரம் கடந்து வந்துவிட்டோமில்லையா என்று ராகவன் கூறினான். ஆமாம் அப்பா, நீங்கள் இல்லையென்றால் நான் எங்கே இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று ரஞ்சித் ராகவனின் கையை பிடித்தான். சிவப்பு விளக்கு பச்சையாக மாறியது. ராகவன் வாகனத்தை முன்னோக்கி எடுத்தான். அவனது மனதில் நிறைய நினைவுகள் மின்னி மறைந்தன. இழந்த மகன்வழி நிராசை, பின்னர் நம்பிக்கையின் ஒரு மெல்லிய ஒளி, போராட்டங்கள், இறுதியாக வெற்றி. இந்த கதை நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. எவ்வளவு பெரிய துயரங்கள் வந்தாலும் அன்பும் உறுதியும் கொண்டு அதை கடந்து செல்ல முடியும். நம்மைச் சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படலாம். ஒரு சிறிய உதவி கூட ஒரு வாழ்க்கையை மாற்றியமைக்க போதுமானது. ராகவனின் மற்றும் ரஞ்சித்தின் கதை ஒவ்வொரு தனிமனிதனும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். முடிவுரை: ராகவன் தனது வாழ்க்கையை குழந்தைகள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணித்தான். அவனது தலைமையில் இயங்கும் புகலிடம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆதரவாக அமைந்தது. ரஞ்சித் அவனது வலது கையாக மாறினான். அவர்கள் ஒன்றாக குழந்தை தொழிலுக்கும் சுரண்டலுக்கும் எதிராக போராடினர். அவர்களின் பணிகள் தேசிய அளவில் கவனிக்கப்பட்டன. வருடங்களுக்குப் பிறகு ராகவன் தனது அதிகாரப்பூர்வ வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றான். ஆனால் சமூக சேவையில் அவன் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருந்தான். ரஞ்சித் ராகவனின் பாதையை பின்பற்றி அதே துறையில் உயர் பதவியை அடைந்தான். அவர்களுக்கிடையேயான பந்தம் வெறும் தந்தை மகன் உறவை தாண்டி ஒரு பணியில் பங்கு கொண்ட இரு போராளிகளின் உறவாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ராகவன் தனது வீட்டின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். நகரம் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் தெருக்களில் அலையும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்தது. அவனது கண்களில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பின. ரோஷனை இழந்தபோது அவனுக்கு இழந்த ஒளி ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையில் திரும்பிக் கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கையின் அந்த புலர்காலம் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக இருந்தது.